வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையை வந்தடைந்த போர்க்கப்பல். மகிதுவின் ரகசியத்தை கண்டுபிடிக்க முயற்சித்த அனுர அரசின் அமைச்சர் விரட்டி அடிப்பு. யாழில் அரசு அதிகாரியான கர்ப்பிணிக்கு நேர்ந்த துயரம். விடுக்கப்பட்ட உத்தரவு. அனுர அரசை விமர்சிப்பவர்களுக்கு அச்சுறுத்தல். சஜித் குற்றச்சாட்டு. சர்ச்சைக்குரிய மல்வானை ஆடம்பர மாளிகை. மகிந்தவின் ஆஸ்தான சோதிடர் வாக்குமூலம். பணியிலிருந்து திடீரென விலகிய வைத்திய நிபுணர். மன்னார் வைத்தியசாலையின் சேவை. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் யாழ் இளைஞர் அதிரடியாக கைது. இந்த எண்களிலிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தால் எச்சரிக்கை. சீரற்ற காலநிலை கனேடிய மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. உணவுப் பொருட்களுக்கு இறக்குமதி தடை விதித்த ஐரோப்பிய ஒன்றியம். தொடர்வன விரிவான செய்திகள். இந்தோனேசிய கடற்படைக்கு சொந்தமான போர்க்கப்பல் இலங்கையை வந்தடைந்துள்ளது. இந்த போர்க்கப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்துக்கு ஸ்நேகபூர்வ விஜயத்துக்காக வந்தடைந்தது. குறித்த கப்பலை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு ஏற்ப வரவேற்றுள்ளனர். கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ள இந்த கப்பல் 95 மீட்டர் நீளம் கொண்டது. இந்த கப்பல் மொத்தம் 111 உறுப்பினர்களை உள்ளடக்கியதுடன் கப்பலின் கட்டளை அதிகாரியாக கேப்டன் கடமையாற்றுகின்றார் என கூறப்பட்டுள்ளது. இந்த போர்க்கப்பல் நாட்டில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் கொழும்பில் உள்ள கவர்ச்சிகரமான சுற்றுலா தலங்களை பார்வையிட திட்டமிடப்பட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ரகசியமாக சென்று வருவதாக கூறப்படும் தியான மையம் பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது. ஹம்பகா பகுதியில் உள்ள தியான மையத்துக்கு பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நேரில் சென்று விசாரணை நடத்தியுள்ளார். எனினும் அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கவை உள்ளே அனுமதிக்கவில்லை. உள்ளூர் வாசிகள் குழுவிடமிருந்து கிடைத்த தகவல் தொடர்பில் பிரதி அமைச்சர் அங்கு சென்றிருந்தார். கம்பகாவின் ஜகோடா பகுதியில் இந்த தியான நிலையம் அமைந்துள்ள நிலையில் அதனை கண்டுபிடிக்கும் முயற்சியில் பிரதி அமைச்சர் ஈடுபட்டுள்ளார். மகிந்தவின் தரப்பு செயற்பாடு குறித்து அந்த பகுதி மக்கள் ஆளும் தரப்புக்கு முறைப்பாடு செய்த நிலையில் அது குறித்து ஆராயும் நோக்குடன் பிரதி அமைச்சர் அங்கு சென்றிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் மகிந்த தரப்பினரால் அவருக்கு உள்நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் உயிரிழந்த சாவகச்சேரி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளரின் உடலை புதைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் தமிழினி சதீசன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண் 6 மாதங்கள் கர்ப்பிணியாக இருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி அன்று தீயில் எரிந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரிடம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்ட போது நுழம்பு திரியை பற்ற வைத்த பின்னர் தீக்குச்சியை தவறுதலாக அருகிலுள்ள மண்ணெண்ணெய் கொள்கலன் மீது போட்டதால் அதன் மூலம் ஏற்பட்ட தீ விபத்தில் தான் சிக்கியதாக வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இதையடுத்து தொடர்ச்சியாக 9 தினங்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அவர் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அவரது சிசுவையேனும் உயிருடன் காப்பாற்றுவதற்கு வைத்தியர்கள் தீவிர சிகிச்சை மேற்கொண்டுள்ளனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி சிசுவுடன் அவர் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்ட நிலையில் சடலத்தை புதைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத அனுர அரசாங்கம் தம்மை விமர்சிக்கும் மக்களை அச்சுறுத்தி அவர்களது வாய்களை மூட செய்வதற்கு தமது பிரதேச மட்ட பிரதிநிதிகளை களமிறக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். களனி பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் எவ்வாறான பொய்களை எல்லாம் கூற முடியுமோ அத்தனையும் கூறி மக்களை ஏமாற்றியுள்ளது. மாத்தளை மாவட்டத்தின் ஜனவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் தமது கருத்துக்களை முகநூல் ஊடாக வெளிப்படுத்திய போது அரசாங்கத்தையும் ஏவிபியையும் சேர்ந்த ஒருவர் அவரின் வீட்டுக்கு சென்று அரசாங்கத்தை விமர்சிப்பதை நிறுத்துமாறு அழுத்தம் கொடுக்கின்றார். சொன்னதை செய்ய முடியாமல் அரசாங்கத்தை விமர்சிக்கும் தரப்பினரை அச்சுறுத்துகின்றார்கள். வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத வேளையில் பேச்சு சுதந்திரத்தை மறக்கும் வகையில் வீடு வீடாக செல்லும் வேலை திட்டத்தை அரசாங்கம் தற்பொழுது முன்னெடுத்து வருகின்றது. அரசியலமைப்பு பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தையும் தாம் விரும்பும் அரசியல் கருத்தை கொண்டிருப்பதற்காக சுதந்திரத்தையும் வழங்குகின்றது. இது இந்த நாட்டில் காணப்படும் அடிப்படை உரிமையாகும். இந்த அரசாங்கம் இதையும் மீறி நடந்து வருகின்றது என சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக சமூக ஊடகங்களில் பதிவிட்ட பதிவுகளை நீக்குமாறு பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் தமக்கு அழுத்தம் கொடுத்ததாக கூறி இளைஞர் ஒருவர் ஜடபத்தை காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். அதன்படி இன்று இரு தரப்பினரையும் காவல் நிலையத்தில்
முன்னிலையாக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் அந்த நபரின் வீட்டுக்கு வந்தபோது அங்கிருந்த ஒருவர் இந்த சம்பவத்தை தமது தொலைபேசியில் பதிவு செய்திருந்த நிலையில் குறித்த காணொளி சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த காலத்தில் பாரிய சர்ச்சையை தோற்றுவித்த மல்வானை ஆடம்பர மாளிகை பசில் ராஜபக்சவினுடையது தான் என்று மஹிந்த ராஜபக்சவின் ஆஸ்தான சோதிடர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆஸ்தான சோதிடரான சுமனதாச அபே குணவர்த்தன இணையதள செய்தி சேவையொன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இதனை குறிப்பிட்டுள்ளார். மல்வானையில் அமைக்கப்பட்டுள்ள ஆடம்பர மாளிகைக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக சுபமுகூர்த்தம் தன்னால் குறித்து கொடுக்கப்பட்டது என்றும் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவின் மனைவி புஷ்பா ராஜபக்சவின் வேண்டுகோளுக்கு இணங்க அதனை செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் கடந்த காலங்களில் குறித்த மாளிகை தன்னுடையது இல்லை என்று பசில் ராஜபக்ச மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அது அரசாங்கத்தினால் கையேற்கப்பட்டு பாழடைந்து போயுள்ளது. அவ்வாறான பாரிய மாளிகை ஒன்றை சாதாரண பொதுமக்கள் ஒருவரால் நிர்மாணிக்க முடியாது என்று சுட்டிக்காட்டியுள்ள சுமனதாச அபே குணவர்த்தன பசில் ராஜபக்ச அதன் உரிமையாளர் இல்லை என்று கூறுவதையும் கேள்விக்கு உட்படுத்தியுள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடமையாற்றிய சிறுவர்களுக்கான விசேட வைத்திய நிபுணர் எந்தவித முன் அறிவித்தலின்றி பணியிலிருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த வைத்தியர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிறுவர்களுக்கான நோயாளர் விடுதி இலக்கம் 7 மற்றும் பிரசவிக்கின்ற குழந்தைகளுக்கான விசேட வைத்திய நிபுணராக கடமையாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் வைத்திய நிபுணர் எந்தவித முன் அறிவித்தலுமின்றி பணியிலிருந்து விலகியுள்ளார். இதனால் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிறுவர்களுக்கான நோயாளர் விடுதி இலக்கம் 7 அனுமதிக்கப்பட்ட சிறுவர்கள் மற்றும் புதிதாக பிறக்கும் குழந்தைகளுக்கான சிகிச்சைகள் தாமதம் அடைந்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் குறித்த விடுதியில் அனுமதிக்கப்பட்ட தமது குழந்தைகளை யாழ்ப்பாணம் அல்லது வவுனியா வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இவ்விடயத்தில் வடமாகாண ஆளுநர் உடனடியாக தலையிட்டு குறித்த வைத்திய நிபுணருக்கு பதிலாக ஒருவரை உடனடியாக நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சர் வைத்தியர் ஆசாத் எம் கனிபா கருத்து தெரிவிக்கையில், மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடமையாற்றி வந்த சிறு பிள்ளைகளுக்கான வைத்திய நிபுணர் திடீரென கடமைக்கு சமூகம் அளிக்காது இருந்தார். அவர் தொடர்ச்சியாக கடமைக்கு வருகை தராத நிலையில் அவருடன் தொடர்பை ஏற்படுத்தினோம். எனினும் தான் வெளிநாடு செல்ல உள்ளதாகவும் இதனால் கடமைக்கு சமூகம் அளிக்கவில்லை என வாட்ஸ்அப் ஊடாக கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் உரிய அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளோம். இந்த நிலையில் தற்காலிகமாக வவுனியாவிலிருந்து ஒரு வைத்திய நிபுணரை கடமைக்கு அமர்த்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல முற்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழ் இளைஞன் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபரை நேற்று கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் குற்ற புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 27 வயதான இளைஞனே இவ்வாறு விமான நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி ஆரியகுள பகுதியில் ஒருவரை கடத்தி 8.4 மில்லியன் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண காவல்துறையினர் விசாரணையை தொடங்கினர். அதன்படி குற்றச்செயல்களில் ஈடுபட்ட 2 ஆண் சந்தேக நபர்களும் 2 பெண் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கடந்த சம்பவத்தை திட்டமிட்டதாக கருதப்படும் முக்கிய சந்தேக நபர் துபாய்க்கு செல்வதாக விமான நிலையத்துக்கு வந்தபோது பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைக்காக அவர் யாழ்ப்பாண காவல்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படவுள்ளார். துபாயிலிருந்து இலங்கை தொழிலதிபர்களுக்கு தொலைபேசி அழைப்புகள் மேற்கொண்டு மிரட்டி கப்பம் வசூலிக்கும் மோசடியில் ஈடுபட்ட நபர் தொடர்பாக இலங்கை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் நுகேகொடை குற்ற விசாரணை பிரிவினர் விசாரணைகளினை ஆரம்பித்துள்ளனர். குறித்த மோசடியுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர் 4 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாடு சென்ற 32 வயதுடைய நபர் என்பது தெரியவந்துள்ளது. துபாயில் உள்ள குற்றவாளிகள் இலங்கையில் இருக்கும் சிலரை பயன்படுத்தி தொலைபேசி எண்களூடாகவும் நவீன முறைகளை பயன்படுத்தியும் மோசடிகளை மேற்கொண்டுள்ளனர். கப்பம் கோரல் சம்பவங்களுடன் தொடர்புடைய நபர்களின் தொலைபேசி எண்களை பயன்படுத்தி மிரட்டல் அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளன. மேலும் தங்கள் அழைப்புகள் ஒரு தொலைபேசி நிறுவனத்திலிருந்து வருவதாக மக்கள் நம்புவதற்காக தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தியுள்ளமை விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மோசடியான முறையில் சீட்டிழுப்பு மூலம் பரிசு வென்றுள்ளீர்கள் என்று கூறி பரிசை
தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக அனுப்பப்படும் எண்ணை பகிருமாறு கோரியுள்ளனர். பின்னர் அந்த எண்ணை பயன்படுத்தி தொடர்புடைய தொலைபேசி எண்ணின் தகவல்களை களவாடி அதற்குரிய நபரிடம் கப்பம் வசூலித்துள்ளனர். இந்த மோசடியில் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வந்த 4 தொலைபேசி எண்கள் போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். அந்த வகையில் 074132685 என்ற தொலைபேசி எண்ணும் மற்றும் 07414975554 இத்தகைய எண்களிலிருந்து அழைப்புகள் வந்தால் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் போலீசார் கோரியுள்ளனர். கனடாவின் சில பகுதிகளில் கடுமையான குளிருடனான காலநிலை நிலவும் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வகையில் மேற்கு கனடா மற்றும் அண்மித்த பகுதிகளில் எவ்வாறு கடுமையான குளிர் நிலவும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. குறித்த தகவல்களை கனேடிய சுற்றாடல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன்படி மறைபாகை 30 செல்சியஸ் முதல் மறை 50 பாகை செல்சியஸ் வரையில் கடுமையான குளிர் நீடிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. கால்கரி, சஸ்காடோன், வின்னிபெக் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான குளிர் நிலவும் என கூறப்பட்டுள்ளது. இதேவேளை நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக விமான போக்குவரத்துக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடா டொராண்டோவில் சில முக்கிய சுற்றுலா தலங்கள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உணவுப் பொருட்களுக்கு இறக்குமதி தடையை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் திட்டமிட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியம் தனது விவசாயிகளை பாதுகாக்க குறைந்த தரச்சான்றிதழில் தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களுக்கு தடை விதிக்க திட்டமிட்டுள்ளது. இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நடைமுறைப்படுத்திய வர்த்தக தடைகளை ஒத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லிகள், பயன்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள், அமெரிக்க சோயாபீன் உள்ளிட்ட பயிர்கள் இதில் அடங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்டாலும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் அனுமதிக்கக்கூடாது என துறை சுகாதார ஆணையாளர் ஒலிவர் வார்ஹெலி ஜனவரி மாதத்தில் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் இறக்குமதி வரம்புகளை அதிகமாக கட்டுப்படுத்தும் முடிவை விரைவில் எடுக்கலாம் என தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் உலக நாடுகள் அமெரிக்க பொருட்களை தடை செய்வதை கடுமையாக விமர்சித்து மாறாக அமெரிக்கா தன் வர்த்தக தடைகளை விதிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக 48 அமெரிக்க மாநிலங்களில் உள்ள ஷெல்பிஷ் ஐரோப்பா தடை செய்துள்ளது என்று அவர் குற்றம் சாட்டினார். இந்த முடிவு ஐரோப்பிய ஒன்றிய அமெரிக்க வர்த்தக உறவுகளை மேலும் பாதித்து விவசாயத் துறையில் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.